இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய மழை பெய்யும். வெயிலும் அந்தளவுக்கு காயும். பகலெல்லாம் வெயில் காயும். நைட்டு சாயந்தரம் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம ஹெவியாக நம்மளால் சாப்பிட முடியாது. காலையில் டிஃபன் வந்து லைட்டாக இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி, எல்லா விதமான சிறுதானியமும் சேர்த்து நான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னே நான் ஃபுல் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கூட 4-5 காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சேர்த்து நான் இந்த முறை கொட்டைங்களை கம்மி பண்ணிவிட்டு இந்த அரிசி வகையை மட்டுமே, அரிசி அப்புறம் இந்த உளுந்து, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நம்ம சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது லைட்டாக 1 டம்ளரோ இல்லை 2 டம்ளரோ நாட்டு சர்க்கரையோ இல்லை பனவெல்லம் அப்படிலாம் உப்பு கூட போட்டு நம்ம இதை காசிக்கலாம். ஒரு டம்ளரில் கரைச்சிட்டு காசி நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு இன்றைக்கி மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். உடம்பு நம்ம தெம்பாகவும் வேலை செய்யலாம், சாப்பிட்ட எனர்ஜியும் இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு முந்திரியும் பாதாமும் வந்து வறுத்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிஷினில் கொடுத்தா மிஷினில் ஒட்டிக்குதுன்றாங்க. வேர்க்கடலையே நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா ஒட்டிக்குதுன்னு சொல்கிறதுனால. நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்டோ இல்லை பிபி பேஷண்ட்டோ இல்லை வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க கூட இதை மாதிரி முந்திரி பாதாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நல்லா வறுத்துடணும். மெயினாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் நம்மளால் அரைக்க முடியாது, அதனால் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் மிக்சியில் அரைக்க முடியும் அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. அரிசி வகை கூட நான் போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசி, அப்புறம் ஜீரக சம்பா, புழுங்கலரிசி, பச்சரிசி இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா. எல்லா விதமான பருப்பு, கொட்டைங்க, அரிசிங்க எல்லாமே நான் வந்து 100 கிராமு, அதிகபட்சமாக 200 கிராமு இப்படி தான் சேர்த்துருக்கேன். அரிசியை மட்டும்தான் ஒரு 1/4 kg அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சினதுக்கப்புறம் ரொம்ப வாசனையாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள், நம்ம பாஸ்மதி அரிசி போட்டோம் இல்லையா, அதனால வாசனையாக இருக்குது. 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நான் உப்பு போட்டு காசிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவி, சுக்கு எல்லாம் கூட போட்டு காசிக்கலாம். காசி தான் குடிச்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாக. இதை வந்து நம்ம இப்போ புரட்டாசியில் அரைச்சி வச்சோன்னா தை மாதம் வரைக்குமே, குளிர்காலம் போகிற வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். எந்த வித கெட்டு போகாது. செஞ்சு பாருங்கள்.